கரூர்ல தாவேக நிர்வாகிகள் 5 இடத்த பரப்புரைக்காக தேர்வு செஞ்சிருந்தாங்க. அந்த 5 இடங்களுக்கும் காவல்துறை மறுப்பு தெரிவிச்சு இந்த இடத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. பொதுவா இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய வண்டி வரும்போது முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் கூடவே நடந்து வருவாங்க. அந்த பரப்புரை செய்யக்கூடிய அந்த இடம் வந்த உடனேயே அப்படியே நின்றுவாங்க. அவர் என்ன பேச போறார் அப்படிங்கறது தான் கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்படித்தான் இந்த கூட்டத்திலையும் நடந்தது. விஜய் அவர்களுடைய வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் கூட்டமா நின்று இருந்தாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு தள்ளு முள்ளு இல்ல. எல்லாருமே விஜயருடைய பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய குறுக்கீடுகள் இருந்தது, நிறைய கூக்குரல்கள் எழுந்தது. என்னன்னு அவர் பேச்சை நிறுத்திட்டு கேட்கும் போது சிலர் மயக்கம் அடைஞ்சிட்டதாகவும் ஆம்புலன்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. உடனே அவர் தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுத்தாரு, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. இது எல்லாமே பதிவாகிருக்கு.